ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம தமிழகம் முழுக்க சாலையோரத்தில் கிடைக்கிற உணவுகள், அதாவது சாம்பார், வடை, பஜ்ஜி, ஷவர்மா, இப்படி ஏகப்பட்ட உணவுகள். இப்படி எதுவாக இருந்தாலும் அது சுவையாக இருக்கும் இல்லையா? ஆனால் அதில் ஒரு கேள்வி, அதில் இருக்கிற நிறமெல்லாம் இயற்கையாக வருதா என்ன? கண்டிப்பாக கிடையாதுங்க. அந்த நிறங்கள் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர்ஸ், அதாவது கைமணியாக உருவாக்கப்பட்ட ரசாயன கலர்கள் தான். அது சுவையை கூட்டுறது போல தோன்றலாம், ஆனால் உண்மையில் அது நம்ம உடலை மெதுவாக விஷமாக்குதுன்னு சொல்லப்படுது. நம்ம உணவில் நிறம் இருக்கணும் அப்படின்றதுக்காக மக்கள் அந்த கலர்களை அதிகமாக சேர்க்க ஆரம்பித்தாங்க. அந்த சிகப்பு, மஞ்சள், பச்சை நிறங்கள் கண்களுக்கு அழகாக தோன்றும், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற தன்மை நம்ம உடல் அமைப்பை அழிக்கிற விஷம்னு சொல்லப்படுது. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம விரிவாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல தெரிந்து கொள்ளணுன்னா என்ன தெரியுமா? உணவுக்கான கலர் 2 வகைப்படும். ஒன்று இயற்கையான கலர், இன்னொன்று கைமணி கலர். ஒன்று நேச்சுரல் கலர், இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர். இயற்கை கலர்கள் மஞ்சள், பீட்ரூட், கேரட், மிளகாய், பச்சை கீரை மாதிரியான பொருட்கள்லேருந்து எடுக்கப்படும். இது உடலுக்கு தீங்கு இல்லாததுன்னு சொல்லப்படுது. ஆனால் கைமணி கலர்கள் பெட்ரோலியம் பொருட்கள்லேருந்து தயாரிக்கப்படுவது. இதுதான் நம்ம சாலையோர பஜ்ஜி, பன்னீர் டிக்கா, குட்டி கப் ஐஸ்கிரீம், ஜூஸ், கடலை மிட்டாய் எல்லாத்துலேயுமே கலக்கப்படுது. இந்த கலர்களுக்கு டார்ட்ரான்சின், சன்செட் எல்லோ, பிரில்லியன் ப்ளூ, ரோடமைன் பி, மெட்டனில் எல்லோ மாதிரியான பெயர்கள் இருக்குது. இது இந்தியன் FSSAI, அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அனுமதிக்காத கலர்கள்னு சொல்லப்படுது. இப்போது நம்மளோட சாலையோர உணவகங்களில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா தெருவிலேயே ஜூஸ், குலாப் ஜாமுன், பஜ்ஜி, சிக்கன் 65, மஞ்சூரியன், பன்னீர் ரோல், இது எல்லாத்துலேயுமே அழகாக கண்ணை கவர்ற நிறம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த நிறம் நெய், மிளகா, மஞ்சள் இல்லைங்க, அது கெமிக்கல் கலர் தான். உணவுக்கு பயன்படுத்தப்படுற கலர்கள் சில நேரங்களில் துணி கலர், பிளாஸ்டிக் கலர் அல்லது பேண்ட் கலர் கூட இருக்கலாம். அதனால தான் பல சாலையோர வியாபாரிகள் நம்ம கண்களை ஏமாற்றுறாங்க. கலர்ஃபுல் ஃபுட், டேஸ்டி ஃபுட்னு நம்ம நம்புகிறோம். உண்மையிலேயே பாதிப்புகள் உடனே தெரியாதுங்க, ஆனால் வருடங்கள் கழிச்சா அந்த நச்சு நிறங்கள் உடலை மெதுவாக பாதிக்க ஆரம்பிக்கும். இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலரை நம்ம சேர்க்குறதால என்னென்ன தீங்குகள் நமக்கு நடக்குதுன்றதை பற்றி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் கல்லீரலுக்கு பெரிய எதிரின்னு சொல்லலாம். நம்ம உடலுக்குள்ளே சென்ற உடனே கல்லீரல் அந்த ரசாயனத்தை அழிக்க முயலும். ஆனால் அளவு அதிகமாக போயிட்டா கல்லீரல் இயங்கவே முடியாது. சில சிந்தட்டிக் டைஸ் குழந்தைகளோட ஹைப்பர் ஆக்டிவிட்டி, லேர்னிங் ப்ராப்ளம், மெமரி லாஸ் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சில விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, ரோடமைன் போன்ற கலர்கள் பிரெயின் செல்ஸை சேதப்படுத்தும்னு. அதிக அளவு ஆர்டிஃபிஷியல் கலர் உட்கொண்டோம்னா ரத்த ஓட்டம் பாதிக்கப்படும். இது இதயத்தில் அழுத்தத்தை அதிகரிக்கும். இதனால் இதய நோய் ஏற்படும். பலருக்கு இந்த கெமிக்கல் கலர்ஸ் தோலில் அரிப்பு, புண்கள், சின்ன சிவப்பு தழும்புகள் ஆகியவையே வெளிப்படும். அலர்ஜி மற்றும் தோல் பிரச்சனைகள் ஏற்படும். மெட்டனில் எல்லோ, ரோடமைன் பி, சொடன் ரெட் போன்ற கலர்கள் கார்சினோஜெனிக், அதாவது கேன்சர் உருவாகக்கூடியவை. அதனால தான் WHO மற்றும் FSSAI தடை செய்துள்ளது. சில முதன்மை உணவு சாயங்களில் பென்சின் இருக்குங்க. இது ஒரு புற்றுநோயை உண்டாக்கும் காரணி அப்படின்னு அழைக்கப்படுது. கூடுதலாக உண்ணக்கூடிய சாயங்களில் பல பிற மாசுபாடுகள் உள்ளன. பெரும்பாலான ஆய்வுகள் இந்த பொருட்கள் புற்றுநோய் மற்றும் கட்டிகளை ஏற்படுத்தும்னு காட்டுது. ADHD, அதாவது கவனக்குறைவு, ஹைப்பர் ஆக்டிவிட்டி கோளாறுகள் ஏற்படும். செயற்கை உணவு வண்ணம் தீட்டுவதால் ADHD ஏற்படுகிறது. இன்னும் பெரும்பாலான ஆய்வுகள் செயற்கை உணவு சாயங்கள் ADHDயை ஏற்படுத்தும் அதிக நிகழ்தகவை கொண்டுள்ளன அப்படின்னு கூறுது. செயற்கை உணவு வண்ணங்கள் ஒவ்வாமையை ஏற்படுத்துதுங்க. உதாரணமாக சொல்லப்போனால் பல ஆய்வுகள் டாட்ராசின் அப்படின்ற மஞ்சள் சாயம் ஆஸ்துமா மற்றும் படை நோய்க்கு ஒரு காரணமாக இருப்பதை நிரூபிச்சிருக்காங்க. உணவு தொழிலில் பரவலாக பயன்படுத்தப்பட்டாலும் செயற்கை வண்ணங்களோட தொடர்புடைய சாத்தியமான உடல்நலக்கேடுகள் குறித்து கவலைகள் இருக்குங்க. குழந்தைங்க இதை சாப்பிடும்போது, குறிப்பாக ADHD அல்லது நடத்தை கோளாறுகள் உள்ளவங்க இதை சாப்பிட்றது ரொம்பவே அபாயத்தை தரும். ஒவ்வாமை உள்ளவங்க, சில செயற்கை சாயங்களுக்கு ஒவ்வாமை உள்ளவங்க இதை சாப்பிடக்கூடாது. ஆஸ்துமா நோயாளிகள் இதை தவிர்க்கிறது நல்லது. உணர்திறன் உள்ளவங்க, அதாவது உணவு சேர்க்கைகளை பொறுத்து கொள்ளாதவங்களுக்கு பாதகமான எதிர்வினைகள் ஏற்படும். புற்றுநோய் நோயாளிகள் சில சிகிச்சைகளுக்கு குறிப்பிட்ட சேர்க்கைகளை தவிர்க்க வேண்டியிருக்கலாம். இப்படி சாலையோர உணவு சுவையாக இருந்தாலும்
அந்த சுவைக்கு பின்னால் இருக்கிற கலர் நம்ம உடலை மெதுவாக கொஞ்சம் விடுங்க. அதனால் நம்ம வீட்டிலேயே இயற்கை கலர் உபயோகிக்கலாம். மஞ்சள், கேரட், பீட்ரூட், கீரை, மிளகாய், சீரகம், குறுமிளகு இதிலிருந்தே அழகான இயற்கை நிறங்கள் கிடைக்கும். சப்போஸ் உங்களால் முடியல அப்படின்னா சாலையோர உணவு வாங்கும்போது என்னென்ன கவனமாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ரொம்பவே பிரகாசமான நிறம் இருந்தால் அதை தவிர்த்துடுங்க. குழந்தைங்களுக்கு அந்த உணவுகளை கொடுக்காதீங்க. நம்பகமான ஹோட்டல்கள் அல்லது வீட்லேயே தயாரிக்கவும். நம்ம உடல் நம்மளோட சொத்துங்க. நம்ம ஆரோக்கியத்தை நம்ம தான் காக்கணும். நிறம் அழகு தரலாம், ஆனால் ஆரோக்கியம் அழிக்கக்கூடாது. அதனால் இனிமேலாவது கலர்ஃபுல் ஃபுட் அப்படின்னு சிந்திக்காமல் அது இயற்கையானதா ரசாயனமான்றதை பற்றி யோசிங்க. நம்ம தமிழ் மக்கள் ஆரோக்கியமாக வாழணும். அதனால் உணவில் கலர் பார்த்து வாங்குற பழக்கத்தை மாற்றிக்கோங்க. உணவில் உள்ள நிறம் அழகை காட்டாது, நச்சை மறைக்கும். நான் இன்றைக்கி சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.